நடந்து முடிஞ்ச ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடரில் 2023 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கோப்பையை ஆஸ்திரேலியாவுக்காக வின் பண்ணின கேப்டன் பட் கமின்ஸ் 20.5 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக வாங்கப்பட்டாரு. அதனால ஐபிஎல் ஹிஸ்டரியில 20 கோடிக்கு வாங்கப்பட்ட முதல் பிளேயர் மற்றும் அதிக தொகைக்கு விலை போன பிளேயர் போன்ற 2 சாதனைகளை அவர் படைச்சது எல்லாரையும் வியப்புல ஆழ்த்துச்சு. ஆனா அடுத்த 2 மணி நேரத்துல இன்னொரு ஆஸ்திரேலிய பிளேயர் மிச்சல் ஸ்டார்க்கா 24.75 கோடிகள் அப்படின்ற பிரம்மாண்ட தொகைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் வாங்கினாங்க. அதனால ஐபிஎல் வரலாற்றோட ஏலத்துல அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட பிளேயர் அப்படின்ற பட் கமின்ஸ் சாதனையை முறியடிச்சு அவரு புதிய வரலாறு படைச்சாரு. இந்த நிலைமையில MS தோனி, விராட் கோலி, பும்ரா போன்ற நட்சத்திர இந்திய பிளேயர்ஸ் 15 கோடிக்கும் குறைவான தொகையில விளையாடி வர நிலைமையில ஆஸ்திரேலிய பிளேயர்ஸுக்கு இவ்வளவு கோடிகள் கொடுக்கறது சரியில்லை அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா கடுமையா விமர்சிச்சிருக்காரு. குறிப்பா காலமா தங்களோட டீமுக்காக விளையாடி வர்ற தோனி, பும்ரா, விராட் கோலி போன்ற பிளேயர்ஸோட விசுவாசம் மதிக்கப்படல அப்படின்னு விமர்சிக்கிற அவரு இது பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, மிச்சல் ஸ்டார்க் 24.75 கோடி, பட் கமின்ஸ் 20.5 கோடி, ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா 12 கோடி, MS தோனியும் 12 கோடி, விராட் கோலி 15 கோடி, ரோஹித் சர்மா 16 கோடிகளுக்கு ஐபிஎல் தொடர்ல விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் மிச்சல் ஸ்டார்க், சாம் கரன், கேமரூன் கிரீன் போன்ற பிளேயர்ஸ் அவங்கள விட அதிக தொகைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க. இதுதான் கலியுகமா? தற்சமயத்துல உங்களோட நம்பர் 1 T20 பவுலரா பும்ரா இருக்காரு. ஆனா பும்ரா வெறும் 12 கோடி மட்டுமே வாங்குற நிலைமையில ஸ்டார்க் 25 கோடிகளை வாங்குறது தப்பு. இங்க யாரோட பணத்தையும் பத்தி நான் தவறா பேசல. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா தங்களோட அணிக்காக விசுவாசமா விளையாடி வர்ற விராட் கோலி மற்றும் மற்ற பிளேயர்ஸ் இந்த ஏலத்துல பங்கேற்று இருந்தா கண்டிப்பா 35 கோடிகளுக்கு வாங்கப்பட்டிருப்பாங்க. அதனால ஐபிஎல் தொடர்ல ஒவ்வொரு டீமும் 200 கோடிகளை வச்சிருந்தா அதுல 150 கோடிகளை இந்திய பிளேயர்ஸுக்காகவும் 50 கோடிகளை வெளிநாட்டு பிளேயர்ஸுக்காகவும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரி சமீப வருடங்களா நாட்டுக்காக ஐபிஎல் தொடர புறக்கணிச்சு வர்ற ஸ்டார்க், கமின்ஸ் போன்ற பிளேயர்ஸுக்கு எவ்வளவு பெரிய தொகை கொடுக்கப்படுறது அதிகம்.